அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, படிக்கிற பிள்ளைகள், வாலிப்பிள்ளைகளே, முதியோர்களே, புறஜாதி பிள்ளைகளே, கர்த்தர் சமாதி விரும்புகிறார். அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் கொடுக்க மாட்டார். ஆகவே நாம் எல்லாவற்றிலும் சமாதானமாக இருக்க வேண்டும். நம்ம வேலைக்காரத்தில் ஒரு சமாதானம் இருந்தால் நம்ம சமாதானமாக ஜீவனம் பண்ண முடியும். பிள்ளைகள் படிப்புக்காரத்தில் ஒரு சமாதானம் இருந்தால் நம் பிள்ளைகளை குறித்து கவலைப்படவே வேண்டாம். கர்த்தரே பார்த்துக்கொள்வார். ஆகவே எல்லாவற்றும் சமாதானம் இருக்க வேண்டும். ஊழியத்தில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு சுகத்தில் ஒரு சமாதானம், ஒரு விடுதலையோடு இருக்க வேண்டும். அந்த சமாதி கர்த்தரே கொடுக்கிறார். கர்த்தர் சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு சமாதி கொடுத்து விட்டார். அவரோட ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு விட்டார். அந்த வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கும் போது அந்த மீட்பு நமக்கு அனுதினமும் நம்மை கொண்டு நடத்துவார். அனுதினம் புதிய கிருபையை கொண்டு நம்மை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரப்பா, இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன் தப்புனே. இந்த வார்த்தைகளுக்கு என்னையும் என் கூட ஆண்டவரே, எங்கள் சபையாரையும் ஆண்டவரை கேட்கிற இந்த ஜனங்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரை, எல்லாவற்றுக்கும் சமாதான காரணம் நீரப்பா. எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு சமாதானம் கொடுங்க ராஜா. வேலை காரியத்தில், ஊழியத்தில் தகப்பனை, குடும்பத்தில் தகப்பனை, பிள்ளைகளோட படிப்பு காரியத்தில் தகப்பனை, வேலை காரியத்தில் எல்லாத்துலேயும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நித்திய வாழ்வுக்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்தி வழிநடத்துங்கப்பா. மீட்பெறும் இரட்சகர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.